நீ ரதி எங்க போயிட்ட? தண்ணி தானே மெத்த போயிருக்கா, வருவா அஞ்சலி. என்னை யாருமே கண்டுக்கிடாம அவங்க இஷ்டத்துக்கு வர்றீங்கல்ல, இருக்கவங்க எல்லாருக்கும். இந்த சின்ன வண்டு என்ன வரத்துக்கு வருது? அவளுக்கு தூங்கில ஒரு கொட்டு இருக்கு. ஆளும் மூஞ்சியும் பேரு கொஞ்சமாச்சும் அக்கான்ட்டு எனக்கு மரியாதை கொடுக்குறாளா இவ? எப்போ பாரு பூமாரி அக்கான்ட்டு இருக்கா. இவளுக்கு கண்டிப்பா ஒரு கொட்டு உண்டு. இந்த அஞ்சலி தண்ணி குடு குடு, சரியான தாகம் பாத்துக்கோ ரதி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இப்பதானே அது இது சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். தண்ணியே போதும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கிடலாண்டி. சரி சரி. பூமாரி எப்படி இருக்க? ரதிக்கா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடி எல்லாம் ஒரே சண்டை போட்டே கிடப்ப, இப்ப நல்ல பொறுப்பு வந்துட்டு போலையே. எங்க உன் பிள்ளைங்களே காணோம்? அப்படியா? நீ அங்க கடைசியா போய் நிக்க, இங்க வா. இதோ வர்றேன். நீ எப்படி மாமா மாதிரி சேட்டையா நின்னு அமைதியா? ரதி நீ ஒரு ஆளு, நல்ல ஆளு வந்து சேட்டை. நான் எங்க கிட்ட சின்ன வயசுல சேட்டை பண்ணேன். அப்படியா? சரி, நான் போய் சுத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரியா? அங்கே போகலாம். நீங்களும் போங்க, நீ மட்டும் ஏமா நின்னுட்டு இருக்க? சரி கண்மணி வரியா? சரி பூமாரிக்கா, வா போலாம். ஏன் பூமாரி, உனக்கு 2 பிள்ளைங்க தானே, இவ யாரு? புதுசா இருக்கா, பாக்குறது கொஞ்சம் ஒன்ன மாதிரி கூட இருக்கா. அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். யாருன்னு மட்டும் சொல்லு. அது யாரு? உன் பொண்ணு தானா? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா என்ன? அஞ்சலிக்கு அப்புறம் தானே உனக்கு மேரேஜ், அதுவும் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணு? அதானே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது பூமாரியோட பொண்ணு இல்ல, பூமாரியோட அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணா? அக்கா பொண்ணுனா உன் பொண்ணா? லூசா நீ, பூமாரி மாதிரி இருக்கான்னு சொல்ற, அப்புறம் எப்படி என் பொண்ணா இருப்பா? அப்ப மாதிரியே கோவப்படு. ரதி அக்கா, அது என் அக்கா பொண்ணு. எனக்கு சொந்த அக்கா ஒருத்தி இருந்தா. அஞ்சலி என் சொந்த அக்கா இல்ல, அதெல்லாம் ஒரு பழைய கதை தான். அம்மா என்ன எங்கேயோ பார்த்து எடுத்து வளர்த்தாங்க, அதெல்லாம் இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாதுக்கா, அப்படியே விட்டுருங்க. இப்ப என் அக்காவும் உயிரோட இல்ல, அதனால பூமாரியை நான் தான் வளர்க்குறேன். நான் இல்ல, நாங்க தான் வளர்க்குறோம். ஆமாடி, எங்க வீட்டுல தான் நின்று வளர்றா. ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியா இருப்பா. ஓ அப்படியா? சரி சரி, எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேட்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல உங்களெல்லாம் பார்த்து. நீங்க இங்க வர்றீங்க, இங்கெல்லாம் வந்து போய் இருந்தா தானே தெரியும். ஆமா, வந்து போறதுக்கு நீ என்ன கிட்டத்துலயே வீட்டை வச்சிருக்க, எங்கேயோ கொண்டு வச்சிருக்க, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. எங்கேயாச்சும் டூர் போகணும்னு நினைக்கிறதா உன் வீடே ஞாபகத்துக்கு வருது. அதுவும் சரிதான். சரி, என்ன சாப்பிடுறீங்க லஞ்சுக்கு? ஏதாவது சிம்பிளாவே பண்ணுங்க போதும், ரொம்ப எங்களுக்காண்டி மெனக்கடலாம் வேணாம். அது எப்படி? வீட்டுக்கு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, உங்களுக்காண்டி எதுவும் மெனக்கடாம இருக்க முடியுமா? அதுக்கு நீ என்ன, நாங்க என்ன விருந்தாளியா? சரி விடு, வாங்க ரூம்ல உட்காந்து பேசலாம். கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருக்கீங்களே. அப்பாடி, இப்பவாது சொன்னீங்க, காலெல்லாம் வலிக்குது. வா. வாவ், அட அட அட, இந்த பெட்ரூம் இன்னும் அழகா இருக்கு. அப்படியே திறந்தா அப்படியே வெளியெல்லாம் தெரியுது, அழகு போல இருக்கு. இந்த பெட்ரூம்ல தான் நான் இன்னைக்கு தூங்கணும். அம்மாக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எப்பவாச்சும் இங்க வந்திருக்கலாம் போலயே. இந்த மக்கம்மா ஒண்ணுக்காக மாட்டாங்க, அழகா அன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அழகு போல இருக்கு இந்த வீடு, இடமெல்லாம் சூப்பரா இருக்கு. பேசாம ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் எல்லாம் லீவ் போட்டு இங்கே இருந்துட வேண்டியது.
பாத்துக்கோ. இங்க பாரு கண்மணி, ஒழுங்கா அங்க இருந்து போ. இந்த ரூம்ல நானும் தூங்க போறேன். இது என்ன உங்க வீடா? உனக்குன்னு தனியா இடம் தர்றதுக்கு நானும் பூமாரி அக்காவும் இங்க தான் படுப்போம். பூமாரி அக்கா, உனக்கு அந்த ஓரம் வேணுமா இந்த ஓரம் வேணுமா? அந்த ஓரத்துல நான் படுத்துக்கறேன். இந்த ஓரத்துல மேடம் நீங்க படுப்பீங்க? எதுக்கு இப்ப மேடம்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் சொல்லுவேன். எவ்வளவு திமிருன்னா என்ன விட்டுட்டு கிளம்புவீங்க டூருக்கு? என்னவோ நான் விட்டுட்டு கிளம்புன மாதிரி சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மா தான் நீ வர வேணாம்னு சொன்னாங்க. உங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடு சரியா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு வையா, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓஹோ, எங்க அம்மா சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. இங்க பாரு, இந்த பெட்லாம் உனக்கு இடம் கிடையாது பாத்துக்கோ. எங்கேயும் போய் தூங்கு, ஓடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டு இருக்க தீபி? அப்படிதான் சண்டை போடுவேன். இது எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் வீடு. இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் எல்லாரும் கேட்கணும். நான் இந்த பெட்ரூம்ல தான் தூங்க போறேன். நீ ஒழுங்கா வெளியே போய் தூங்கு, ஓடு. அப்போ இது எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பெட்ரூம் கூட தான். நாங்களும் எங்கனாலும் தூங்குவோம். அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? உங்க முத பொண்ணு தான் அம்புட்டு அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஆன்ட்டி நான் சொல்றதை தான் கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. நீங்க வெளியே போங்க, ஓடுங்க. மெண்டல் மாதிரி பேசாத தீபி. ஏதாச்சும் இருக்கா உனக்கு? அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கமே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூடவா தெரியல? 11th ஸ்டாண்டர்ட் போயாச்சு, இன்னும் கூட முட்டாள் மாதிரி நடந்துட்டு இருக்க. நவளு இங்க பாரு பூமாரி, வந்தேன் வையா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது, இது எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பெட்ரூம். இங்க நான் தான் படுப்பேன். யாராச்சும் வந்தீங்க அவ்வளவுதான். போங்க இங்க இருந்து. நீங்க வெளியே போய் எங்கேயும் போய் தூங்குங்க. என்ன விட்டுட்டு போனீங்கல்ல, இதான் உங்களுக்கு தண்டனை பார்த்துக்கோங்க. ஐயோ பூமாரிக்கா, சொன்னா கேட்க மாட்டீங்க. ஒழுங்கா வா இங்க. வேணான்னு நீ தூங்கு. அதுக்கப்புறம் அவ அதுக்கும் ஏதாவது சண்டை போடுவா. அவளே நல்லா தூங்கட்டும் அந்த பெட்ல. பெரிய பெட்டு. ஆமா பெரிய பெட்டு தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டையும் நீ அங்கே வெளியே போய் உட்காந்துக்கோ, ஓடு. தீபி ரொம்ப என் கோவத்தை கிளப்பிட்டே இருக்காத பாத்துக்கோ. நான் ஏதாச்சும் உன்ட்ட பிரச்சனைக்கு வந்தனா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போறியா? சும்மா தான் சொல்லிட்டே இருந்தேன்னு வையா, எனக்கும் கோவம் வரும் பாத்துக்கோ. பாரு இந்த தீபி எதுக்குதான் இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. நான் அப்படி என்ன பண்ணேன்? அவ நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்ங்கிறதுக்காண்டி தானே சித்தி கிட்ட சொன்னேன். எப்படினாலும் இவ பேரண்ட்ஸ் மீட்டிங்கே கூட்டிட்டு வரையில சித்திக்கு எல்லா விஷயமும் தெரியதானே செய்யும். டீச்சர் கிட்ட இருந்து இவ என்ன மறைக்கவா முடியும்? தேவையில்லாம என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு எப்படி நடந்துட்டு இருக்கா. அவ டூருக்கு வராம இருக்குல்ல கூட நான் சித்தப்பா கூட சொல்லி சித்தி கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா அதெல்லாம் இவளுக்கு தெரியவா செய்யுது. பெரிய ரொம்ப ஓவரா பண்றான். இந்த பெட் இல்லைன்னா என்ன, வேற பெட்டே இல்லை பாரு. நான் வேற எங்கேயாச்சும் போய் தூங்க போறேன். பெரிய இவ பெட்டு மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. எரிச்சலா இருக்கு வர வர. இனி பேசவே கூடாதுன்னு தான் இவகிட்ட நினைக்கேன். ஆனா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பேசுற மாதிரி தான் வருது. இப்படியே பண்ணிட்டே இருந்தாலும் இவகிட்ட பேசவே கூடாது. இனிமே செஞ்சுட்டு போட்டும். பாரு